ஓம் ஸ்ரீ பாரதம் எழுதினோன் தாள் எம் சிறமேல் போற்றி. ஓம் ஸ்ரீ மகரிஷி பராசரர் தாள் எம் சிறமேல் போற்றி. இப்போ வாய்மை நூல்கள் வரிசையில் அடுத்த பாடல் என்ன சொல்லுதுங்கிறத பார்ப்போம். அகலிகை கல்லதானால் ஹரிபல பிறவியானான், பகலவன் குலத்தில் தோன்றி பாரலாம் முழுதும் ஆண்டு, நிகரில்லா அரசன் நாணதம் சிலந்திய நீண்டுலகம் போற்ற எளிதான் அன்றோ மாவழி ஆய்த்து தானே அப்படின்னு பாடல் சொல்லுது. அகலிகை சுயமர விஷயத்தை சொல்லணுன்னா ரொம்ப நேரம் பேசணும், இருந்தாலும் எளிமையாக சொல்லிடுவோம். கல்யம் அவலட்சணம், ஆவ சேர்க்கும்போது சர்வலட்சணம். அகலிகை சர்வலட்சணம் பொருந்திய பெண், சர்வலட்சணமும் பொருந்தியவள். அவள் ஏன் கல்லா போயிட்டா? மகரிஷி கோதமரை எப்படி திருமணம் பண்ணுறா அப்படிங்கிறலாம் மிகப்பெரிய விஷயம். அதுக்கு அடுத்த பதிவு நல்ல முழுமையான பதிவாக போட்டுருவோம். அகலிகை கல்லதானா, அவளை அவ்வளோ பெரிய பேரழகி, நல்ல நாலேஜ், அழகி மட்டும் கிடையாது, சர்வ ஞானமும் உள்ளவள். அவளே கல்லா போயிட்டாள், கல்லாகி விட்டாள். அதான் பாடல் சொல்கிறது. சிவஞான சித்தியார் அப்படிங்கிற நூல், அருள்நந்தி சிவம் பாடல் இது. அதான் அகலிகை கல்லதானால், அவள் கல்லா போயிட்டா. ஹரிபல பிறவியானான், மாயவன் பெருமாள் ஸ்ரீகிருஷ்ணர் அப்படி சொல்கிறோம் இல்லையா, இவர் பல பிறவி எடுத்துட்டார், தசாவதாரமும் சொல்கிறோம் இல்லையா, அதைத்தான் குறிப்பிடுது இந்த இடம். ஹரிபல பிறவியானான், பகலவன் குலத்தில் தோன்றி பாரெல்லாம் முழுதும் ஆண்டு, நிகரில்லா அரசன் ஆனதும் சிலந்தியே. பேரரசன் சக்கரவர்த்தியாக இருந்தது ஒரு அரசன் முன்பிறவியில் சிலந்தி பூச்சியாக இருந்தது தான் அடுத்த பிறவியில் தவ வலிமையினால் சக்கரவர்த்தியாக வாழ்ந்த வரலாறை சொல்லக்கூடிய விஷயம் அது. எளிதான் என்றோ மாபலி ஆய்த்து தானே. இப்போ அடுத்த மாதத்தில் ஓணம் பண்டிகை வருது. மகாபலி சக்கரவர்த்தி அவர் முன்பிறவியில் எலியாக இருந்து அவர் தவ வலிமையில் அவர் சும்மா விளையாட்டாக சில விஷயங்களை ஈடுபடுறது, சிவ பூஜையில் இருந்த விஷயங்களில் அவர் சும்மா விளையாட்டாக பண்ண விஷயங்கள் அது நன்மையாகி அதனுடைய பலனால் அடுத்து மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்கிறாரு. அதை தான் பாடல் சொல்லுது. அகலிகை கல்லதானால் ஹரிபல பிறவியானான், பகலவன் குலத்தில் தோன்றி பாரெல்லாம் முழுதும் ஆண்டு, நிகரில்லா அரசன் ஆனதும் சிலந்திய நீண்டுலகம் போற்ற எளிதான் நன்றோ மாவழி ஆய்த்து தானே அப்படின்னு பாடல் சொல்லுது. அப்போ இந்த பாடல் பிரகாரம் என்ன அர்த்தம் என்ன அப்படின்னா, எல்லா ஜீவராசிகளுக்கும் இண்டூஸ் பவர், நுண்ணறிவு உண்டுங்கிறத தான் பாடல் சொல்லுது. இது விளக்கமாக ஒவ்வொரு வரைக்குமே ஒவ்வொரு வீடியோ ஒன்று போடணும், நம்ம போட்டுருவோம். அடுத்த பதிவு, அடுத்த ஜோதிட நூல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். அப்போ உதயாதி லக்கினத்தை அறிந்து கொண்டு உள்ளபடி நவகோட்கள் வன்மையாலும் சிதையாமல் பலன் சொல்ல வேண்டுமானால், செப்புகிறேன் லக்கினத்தில் சேயும் நின்று பதைக்க ஓரிட்டில் பாவர் சேர பானுவுடன் பாம்போர்ந்து பார்ப்பாராகில் மதயானை போல் இருந்த சரீரம் கூட வாடுமன்பார் மாநிலத்தில் மறைவல்லோரே. அப்போ பாடல் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் முதல் லக்னத்தை பாரு. அப்போ பாவக அடிப்படையில் மகரிஷி பராசரர் என்ன சொல்கிறாரு, முதல் பாவகம் லக்ன பாவகம் எங்கே இருக்குது, லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரு, லக்ன அதிபதி யாரோட சேர்ந்து இருக்கிறாரு, அப்போ லக்னாதிபதி எந்த சாரத்தில் இருக்காரு, இப்படி பார்க்கணும். அந்த தெளிவை சொல்கிறார். அதான் பாடல் சொல்லுது. பாடல் பொதுமையாக சொல்லப்பட்ட விஷயந்தானே தவிர அது நுட்பத்துக்கு நம்ம போயிடணும். அதான் உதயாதி லக்கினத்தை அறிந்து கொண்டு, அறிதல், லக்கினத்தை அறிதல்ங்கிறது சும்மா ஒரு வார்த்தை தான். அதில் எந்தெந்த விதமாக அறிதல்ங்கிறது நம்ம நுட்பமாக போய்கிட்டே இருக்கணும். உள்ளபடி நவகோட்கள் வன்மையாலும், அப்போ மற்ற கோள்களையும் பாரு. சிதையாமல் பலன் சொல்ல வேண்டுமானால் ப்ரிடிக்ஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இதை பாரு. அடுத்து செப்புகிறேன் லக்னத்தில் சேயும் நின்று, லக்னத்தில் குஜ பகவான் நின்ட்டார்னா பதைக்க ஓரெட்டில் பாவர் சேர, அவருக்கு எட்டில், லக்னத்துக்கு எட்டில் பாவர் சேர்ந்துட்டார்னா
அவரை பானுவுடன் பாம்பு வந்து பார்ப்பாராகில். இந்த பார்வையும் அங்கே கிடச்சி போச்சுன்னா மத யானை போலிருந்த சரீரம் கூட. மிகப்பெரிய பயில்வான், பலசாலி, எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி. வாடும் என்பார் மாநிலத்தில் மறை வருபவரே, அவனும் கூட தேக வலிமை குறைந்து விடும் அப்படிங்கிறதான் பாடலோட தாத்பரியம். அதனால் பாடல்கள் சும்மா சொல்லிடல, எல்லாம் இந்தந்த கிரக நிலைகள், இந்தந்த சாரத்தின்படி, இந்தந்த சேர்க்கையின்படி, இந்தந்த பார்வையின்படி இருக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய ஜோதிட சந்தேகங்களுக்கு வாஸ்து, எண்கணிதம் போன்ற எந்த விஷயமாக இருந்தாலும் நம்மை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம்.